நல்லா வந்திருக்கு. அதாவது வந்து யங்ஸ்டருக்கு இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். தேட்டருக்கு வந்தா கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்கும். இதுல என்னன்னா அந்த பிரேக்கப் ஆயிட்டா என்னெல்லாம் சம்பவம் நடக்கு, என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. லவ் அந்த ஃபீலும் சொல்லியிருக்காங்க. என்னைக்குமே ஃபர்ஸ்ட் லவ் தான் வந்து நமக்கு வலியை கொடுக்கும். அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் பெருசா நமக்கு பெரிய உணர்வை தூண்டாது. அதெல்லாம் வந்து வாழ்க்கையை மூவ் ஆன் பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அந்த மாதிரி அந்த பிரேக்கப்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் நம்ம இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. பசங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. விஜய் ஆண்டனி சார் வந்து மியூசிக்லாம் வந்து கலக்கியிருக்காரு. உங்களை வந்து அப்படியே 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 பெப்லேயே வச்சிருக்காரு. அப்படியே நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு செட்டப் தான். அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடா போகும். செகண்ட் ஹாஃப்ல வந்து கதையை சொல்லுவாங்க. எப்பயுமே அது வந்து ஃபீலும் அதுக்கான முடிவு இருக்கும். அதனால ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் பெட்டராகவே அடுத்தடுத்த படங்கள் வரும்போது இன்னும் நல்லாவே வருவாரு. வாழ்த்துக்கள் ஹீரோவுக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் சில பேர் வந்து டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதுக்கு மேல வந்து அதை வைக்கிறதுலயே பெரிய ஒன்றும் ஃபீல் எல்லாம் இல்லை. நல்லா தான் இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்டர்டைன்மெண்ட்டாக போச்சு. பெருசாக நம்ம இந்த லாஜிக் அதெல்லாம் பார்க்காம ஜாலியாக பார்க்குற ஒரு படம். செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷனலாகவே போச்சு. இவங்க பூக்கின்னு மீன் பண்ணுறது வந்து ஒரு செல்லமாக கூப்பிடுற மாதிரி மீன் பண்ணுறாங்க. ஸோ அது பெருசாக எதுவும் பிளே இல்லை. பூக்கின்றது மாற்றி மாற்றி செல்லமாக கூப்பிட்டுக்கிறாங்க. மற்றபடி படம் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஜாலியாகவும் செகண்ட் ஹாஃப் நல்லா எமோஷனலாகவும் கொண்டு போயிருந்தாங்க. பாண்டியராஜ் சார் வச்ச ஒரு பிளே ஒன்று இருக்கு. அந்த பிளேல ரொம்ப கனெக்டாக இருக்கும். முக்கியமாக பசங்களுக்கு நல்லா கனெக்டாக இருக்கும். ஸோ கப்புள்ஸாகவும் வந்து பார்க்கலாம், பசங்களாகவும் வந்து பார்க்கலாம். எல்லாத்துக்கும் உள்ள கண்டென்ட் இருக்கு. நல்லா இருக்கும். ஏன்னா லவ்வர்ஸ் டேக்கு வந்து சும்மா ஜாலியாக லவ் அப்படின்னு மட்டும் இல்லாமல் லவ்வுக்குள்ள நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து கரெக்டாக மூவ் ஆன் ஆகணும், இல்லை அதை நம்ம பேசி தீக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. சாங்ஸ் வந்து மேபி ஆடியோவாக யூடியூப்பில் கேட்டவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. பட் தியேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னா எல்லா சாங்ஸுமே பிளாஸ்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இல்லை நல்லாவே பண்ணியிருக்காரு. புதுசாக நடிக்கிறாருன்ற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக போகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரிலேட்டபிளாக போகும். செகண்ட் ஹாஃப் வந்து நமக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகும், ஃபேமிலிக்கு கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ் நல்லா தான் இருக்கு. கிளைமேக்ஸ் நம்ம எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் தான். பட் அது வரைக்கும் ஒரு பிளே நடந்துச்சுல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா டீசெண்டாக முடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போதே நல்லா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. அவங்க பிரியும் போது நல்லா தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. கடைசியில் சேரும் போது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் காமெடியா இருந்துச்சு. போக போக அப்புறம் ஃபீலிங்கா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. பாட்டுலாம் செமையா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. செகண்ட் நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம். நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் தான் பண்ணியிருக்கோம். பூக்கி அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி படம் எப்படி ஃபன்னா எடுத்துட்டு போயிருக்காங்களா இல்ல? ஃபன்னும் இருக்கு. லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. நல்லா போயிருக்கு. நல்லா பாருங்க, பார்த்தா அது. மியூசிக் எப்படி? மியூசிக் நல்லா இருக்கும். விஜய் ஆண்டனி சார் போட்டிருக்கிறதுல நல்லா இருக்கும். சரி, ஹீரோ வந்து தான் ஃபர்ஸ்ட் படம் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. இது ஏற்கனவே முன்னாடி படமும் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரி மார்க் நல்லா, அதுவும் நல்லா இருக்கு. அதுவும் நல்லா நடிச்சிருப்பாரு. இதுலயும் நல்லா நடிச்சிருக்காரு. ஓகே, இந்த லவ் சேக் இந்த படம் எப்படி ப்ரோ நினைக்கிறீங்க? மோஸ்ட்லி லவ் பண்றவங்களுக்கு தான் அது எப்படின்னு தெரியும். சிங்கிள்ஸுக்குலாம் அது எப்படின்னு தெரியல ப்ரோ. நல்லா இருக்கும், பாருங்க, பார்த்தது நல்லா இருக்கும். ஓகே, படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு ப்ரோ. படத்தை பார்க்காம எப்படி தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்திருக்கோம். பின்னாடி பார்க்குறவங்க பார்க்கட்டும் எப்படி இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காப்ல. கேமராமேன் டைரக்டர் ஃப்ரெண்டு தான், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ நல்லா ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, நல்லா நடிச்சிருக்காப்ல. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, எப்படி பண்ணியிருக்காரு? ஃபர்ஸ்ட் படம்ன்றப்ப அந்த இது தெரியுதா இல்லை எப்படி பண்ணிருக்காங்க? டெஃபினட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருந்துச்சு. பட் சூப்பராக இருந்துச்சு. என்கேஜ்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. பூக்கின்ற வேர்டுக்கு 2K கிட்ட கனெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சா இல்லை எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி? இல்லை, இது ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஜெனரேஷன் கனெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. எமோஷன்ஸை மட்டும் கேரி பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான ஃபீல்டில் கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அது கன்வே ஆயிருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துல மியூசிக் சாங்ஸ்லாம் அப்படின்னா நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு. படமே நல்லா இருக்கு பிரதர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்பவுமே படத்தை பிரிச்சு பார்க்கறது எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை. படம் என்ன எமோஷன் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அது எண்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த எமோஷன் கேரி ஆகிறதான் படமா இருந்துச்சு. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
எமோஷன்ஸ் தான், லவ் என்ன மாதிரியான எமோஷன்ஸ் கொடுக்குது அப்படின்ற மட்டும் தான் சொல்ல வராங்க. அதுவே நல்லாவே கன்வே பண்ணியிருந்தாங்க. இந்த லவ் ஸ்டேக்கு செட் ஆகும். கட்டாயமா லவர் ஸ்டேக்கிங் இல்லை, ஜென்ரலாக ஹியூமன்ஸ்குள்ள எமோஷன்ஸே நல்லா கேரியர் பண்ணுறதுக்கான விஷயமா அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. கல்லே வந்து பார்த்தோம், செம்மையா இருந்துச்சு படம். என்ன இன்ட்ரோல் தான் விட்டு போட்டாங்க, கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. எப்படி ப்ரோ பூக்கின்ற நேமுக்கு இந்த ஜெனரேஷன் கனெக்ட் பண்ற மாதிரி இந்த ஜெனரேஷன் கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு படம். ஆனா பாக்குறதுக்கு ஹீரோ எப்படி ப்ரோ பண்ணிருக்காரு? ஹீரோலாம் செம்மையா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபர்ஸ்ட் படம் அது ஃபர்ஸ்ட் படமே மாதிரி தெரியல. இதுக்கு முன்னாடி நிறைய படம் நடிச்ச மாதிரி தான் பண்ணாரு. நல்லா இருந்துச்சு படம். மியூசிக்லாம் எப்படி ப்ரோ வந்திருக்கு? மியூசிக் சொல்லவே தேவையில்ல, நம்ம அண்ணன் தான் பக்காவா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு சொல்ல போனா. அது என்ன சொல்ல, நான் பாட்டு சொல்ல. படம் நல்லா வந்திருக்கு, பார்க்கலாம். அது 2K கிட்ஸில் தான், அவங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க பார்த்து சொன்னால் தான் உண்டு. ஏன்னா அவங்களோட ரிவ்யூ தான் இனிமேல். அது மாதிரி நீங்களும் கொஞ்சம் நல்லாவே கொடுங்க. நல்லா வந்திருக்கேண்ணா. ஓகே, நான் படத்துல வந்து லவ், எமோஷன், ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் நிறைய இருக்கு அப்படின்னா ஆமா. எப்படின்னு கனெக்ட் ஆச்சு? அதான் சொல்லல, எங்கள் ஏஜுக்கு அது செட் ஆகாது. நம்மளாம் 90 கிட்ஸு, 2K கிட்ஸுக்கு கனெக்ட் ஆனால் தான் உண்டு. அது அவங்க கையில் தான் இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுக்காக சொல்லல. பட் படமாக நல்லா இருக்கு. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இன்ட்ரோல் யூஸ்வலாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா பிரேக்கப்பில் ஒன்று நடக்கும்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. புரியல. விஷுவலா எப்படி இருக்கு? சாங்ஸ்லாம் விஷுவலா எப்படி இருக்கு? நாங்கள் சின்ன படம் தான் பண்ணோம். ஆக்சுவலி இது பெரிய படம் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி விஷுவலாக எல்லாமே, மேக்கிங்காக இருக்கட்டும், கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே விஷுவலாக பெருசாக தான் வந்திருக்கு. பெரிய ஸ்கேல் தான் ஆக்சுவலி. தேங்க்யூ. மூவி நல்லா தான் ப்ரோ இருக்கு, பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் செகண்ட் ஹாஃப் அந்த கிளைமேக்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. ஓகே ப்ரோ, லவ் அப்புறம் கடைசில எமோஷனோட முடிச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இது ஓவராலாக வந்து அந்த சீன்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் சீன் ஒன்று இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல, அது ரியலி நைஸ் ப்ரோ. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, டச்சிங்காக இருந்தது, ரிலேட்டபிளாக இருந்தது, ஓகேவா இருந்தது. ஓகே, ஹீரோ எப்படி ப்ரோ பண்ணிருக்காரு? ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் இது நல்லா தான் ப்ரோ இருந்தது. சீரியஸா இது ஃபர்ஸ்ட் மூவி மாதிரிலாம் தெரியல, நல்லா தான் இருந்தது, நேச்சுரலாக தான் இருந்தது. விஜய் ஆண்டனி சார் மியூசிக் எப்படி ப்ரோ? ஓகே தான், அது ஆஸ் யூஷுவல் எப்பவுமே குட் தான் ப்ரோ. இந்த லெவல் டேக் இந்த படம் எப்படி ப்ரோ கனெக்ட் ஆகும்? அது என்கிட்ட கேட்குறீங்களே. இல்ல எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கப்புள்ஸ்க்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ மூவி. ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெட்டர், செகண்ட் ஹாஃப் பெட்டர்? இல்லை செகண்ட் ஹாஃப் ஓகே தான். செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஓகே, அந்த ஒரு 45 அந்த மூவி நல்லா தான் ஓகே தான் மூவி. கிளைமேக்ஸ்ல எப்படி? பக்கா.